ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன பையன் ரொம்ப ஆசையோட ஒரு சின்ன ஆப்பிள் செடியை வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கடந்து போனானா. அங்கே போயிட்டு அதை புதைச்சி வச்சு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு அது ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு வந்தானா. இதே மாதிரி வாரங்கள் தோறும் செஞ்சுட்டு இருந்தானா, மாதங்கள் தோறும் செஞ்சுட்டு இருந்தானா. 2 மாதம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறமும் அந்த செடியிலேருந்து ஒரு கனி கூட வரலன்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டு அந்த செடியை வளர்க்குறதே கைவிட்டுட்டானா. ஆமாங்க, இந்த நாட்களில் நீங்களும் கூட சில காரியங்களுக்காக தேவனிடத்துல ஜெபம் பண்ணி எனக்கு கிடைக்கலையேன்னு ரொம்ப சோர்ந்து போய் கவலையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். சில நாட்களில் நீங்கள் கவலையோடு காத்திருக்கிற காரியம் சீக்கிரமாக உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய்.